ஒரு ஒருதலை காதல் முடிவுக்கு வந்திருக்கு. அதிமுக தாவேக கூட்டணி எப்படியாவது அமைஞ்சிரும், அவங்கள ஜோடி சேர்த்துடலான்னு கடந்த 6 மாத காலமா நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் அதுக்கு ஒத்துக்கணும். அவங்க 2 பேரும் கடைசி நேரத்துல இல்ல நமக்கு செட் ஆகாதுன்னு பிரேக்கப் பண்ணிட்டாங்க. ப்ரப்போஸ் பண்ணாமலே பிரேக்கப் பண்ண முதல் பொலிட்டிக்கல் லவ் கூடாதுன்னு வேண்டிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு யார் என்ன சொன்னாலும் லவ் பண்றதும் பிரேக்கப் பண்றதும் அவங்களோட முடிவு தானே. சோ அதிமுகவும் தாவேகாவும் எஸ் அபிஷியலி பிரேக்கப்னு அதிமுக ஐடிவிங்கோட அந்த ட்வீட்டை பார்த்தோன்னே பனையூர் பண்ணையாருன்னு நான் முதல்ல திமுக ஐடிவிங் போலன்னு திரும்ப பார்த்துட்டு இருந்தா அது அதிமுக ஐடிவிங். தமிழ்நாட்டு அரசியலுக்கு 2026 தேர்தலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திருக்காங்க தாவேகா. ராப் என்ன சொல்லுதுங்கிறத பார்த்தலாம். களத்தில் இல்லாத கட்சியை விமர்சிக்க மாட்டேன் என அதிமுக விமர்சனத்தை தவிர்த்த விஜய் தாவேகாவின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். பாஜகவின் அடிமை கட்சி என்றும் ஊழல் செய்த கட்சி என்றும் அதிமுக மீது அதிரடியாக குற்றம் சாட்டி இருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். மேலும் திமுகவையும் ஊழல் கட்சி என விமர்சித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து பிளாக்கில் டிக்கெட் விற்று கோடிகளை கண்ட விஜய் தான் பெரும் ஊழல்வாதி என்றும் தன் பட ரிலீஸுக்காக அதிகார மையத்திடம் மண்டியிட்ட விஜயின் நடத்தைக்கும் ஊழல் என்றே பொருள் என விஜய்க்கு கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறது அதிமுக ஐடி விங். அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ள தினகரனும் வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல் செய்யுங்கள், உங்கள் படத்துக்கு பிளாக்கில் டிக்கெட் விற்காமல் தடுக்க முடியுமா என்றும் எதிர்த்திருக்கிறார். ஆனால் ஊழல் செய்யாததால் பாஜகவை அவர் விமர்சிக்கவில்லை என்று நயினாரும் விஜயை கூட்டணிக்கு அழைத்த தமிழிசையும் விஜய் மீது மென்மை காட்டியிருக்கிறார்கள். 2 கழகங்களையும் எதிர்க்க அரசியலில் விஜய்க்கு அழுத்தம் கொடுத்தது யார் என்ற புள்ளியில் விவாதிக்கிறது இன்றைய RDX. ஆரம்பிக்கலாமா? இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நம்ம அரசியலுக்கு வரல. இமாலய சாதனை சாதித்த போல கைலாஷ் பேசுறாங்க. உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான். எங்க காதவே கடிச்சா நாங்க சும்மா இருப்போமா? திரைப்பட நடிகர் நீங்க தான் இதற்கு ஒரு தீர்வு வேட வேண்டும் என்று நாடினார்கள். ஏதோ அரசியல வர்றாரு, புது முகம் மறட்டும் அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சோம். இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு. அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. இனி அவர்கள் வந்துதான் இந்த நாட்டை காப்பாற்றுவதை போல சில அடுக்கு மொழியால் பேசி வருகிறார். நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. கதாநாயகனா இருந்தவருக்கு பில்டப் தானே கொடுப்பாங்க.